அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஃப்ரத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா த ரிமூவல் ஆஃப் எர்த் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் ஓர், தட் இஸ் கால்ட் அஸ் ஏ கான்சன்ட்ரேஷன். அதில் வேரியஸ் ப்ராசஸ் ஆர் தேர். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம பார்த்துருந்தோம். தட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆக்சைடு ஓர். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். ஃப்ரத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது the metallic ore particle which are preferentially wetted by oil can be separated from கேன்கு. அதாவது மெட்டாலிக் ஓர் பார்ட்டிக்கலை ஆயிலை வச்சு வெட் பண்ணி கேன்குல இருந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு தான் ஃப்ரத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா த ஓர் இஸ் அசோசியேட்டட் வித் எர்த் இம்ப்யூரிட்டி which is called as a கேன்கு. So the canku is wetted by water and the metallic ore is wetted by oil. This is the main principle involved in Froth filtration process. Generally, this process is suitable for sulfide ores such as galena, zinc blende, like this. So, the Froth filtration process எதுக்கு suitable இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sulfide oresக்கு suitable இருக்கும். இந்த மெத்தடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸுக்கும் நம்ம ஓரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லா பவுடர் ஆக்கிடணும். இப்போ த ஃபர்ஸ்ட் த crushed ore is suspended in water. வாட்டரில் சஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அண்ட் மிக்ஸ்டு வித் ஃப்ளோட்டிங் ஏஜென்ட், பைனாயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில், கலெக்டர், சோடியம் எத்தில் சாண்டேட். இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படி கேட்டினா இந்த ஓரை வாட்டர்ல சஸ்பெண்ட் பண்ண உடனே வாட்டர்ல போட்ட உடனே இது ரெண்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிடும். அப்போ the crushed ore suspended in water and mixed with frothing agent and collectors. இப்போ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம், இந்த கண்டெய்னர்ல இதை எடுத்துக்கிறோம். இதான் ஃப்ரோத் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய apparatus. இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படி கேட்டினா ஓர், வாட்டர், ஃப்ளோட்டிங் ஏஜென்ட் அண்டு கலெக்டர் நாளையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டிரர் இருக்கு. இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டினா ஏரை ஃப்ளோ பண்ணி ஃப்ளோத்து நம்ம ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அதான் நெக்ஸ்ட் நடக்கிறது a froth is generated by blowing air through this mixer. அப்படி ஃப்ளோத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்போ என்ன போட்டிருக்க கலெக்டர் மாலிகூல்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த கலெக்டர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா இந்த கலெக்டர் மாலிகூல் இஸ் அட்டாச் டு தி ஓர். இந்த ஓரோட என்ன ஆகிடும் அப்படி கேட்டினா அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிட்ட உடனே இது என்ன பண்ணும்னா திஸ் மேக் தம் வாட்டர் ரிப்பலண்ட். இப்போ வாட்டரில் என்ன ஆகாது, இது வெட் ஆகாது. எதில் மட்டும்தான் வெட் ஆகும், ஆயிலில் மட்டும்தான் வெட் ஆகும். அப்போ the collector molecule attached to the ore particle and make them water repellent. வாட்டர் ரிப்பலண்ட் எது மாறிடுச்சு அப்படி கேட்டினா ஓர் பார்ட்டிகல் யாரால மாறிடுச்சு, கலெக்டரால மாறிடுச்சு. உடனே என்ன பண்ணணும், as the result of this process the ore particle wetted by oil raised to surface along with froth. இதை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். Then canku particle are preferentially wetted by water, settle at bottom. பாட்டத்தில் உட்கார்ந்தோம். இப்போ this process is called as a froth filtration process. அப்போ froth filtration processல என்ன பண்றோம் அப்படி கேட்டினா the crushed ore suspended in water and mixed with frothing agent and collectors. The froth is generated by blowing air through this mixer. இந்த ஸ்டிரர் வழியா என்ன பண்றோம் அப்படி கேட்டினா ஏரை ப்ளோ பண்றோம். ப்ளோ பண்ணிட்டு என்ன பண்றோம், ஃப்ளோத் ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். ஃபார்ம் பண்ண வச்ச உடனே என்ன பண்ணும், the collector molecule attached to the ore particle and make the water repellent. இந்த கலெக்டர் மாலிகுல் ஓர் பார்ட்டிகுலர் அட்டாச் ஆகிட்டு
to make them water repellent. So as a result of this process, ore particle wetted by oil rise to the surface along with the froth. The Cancun particles that are preferentially wetted by water settle at the bottom. This process is called as a froth filtration process. What is the main principle? The metallic ore particle wetted by oil, the Cancun particle wetted by water. Next, இதே froth filtration processல நம்ம ஒரு மெட்டாலிக் ஓர் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா this method is suitable for sulfide ore ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு மெட்டல் இன்ட்ரஸ்டோடைய சல்ஃபைடு ஓர்ல வேற ஏதாவது மெட்டல் சல்ஃபைடு ஆசிய இம்ப்யூரிட்டிஸா இருந்ததுன்னா, when a sulfide ore of metal interest contains other metal sulfide acid impurities. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், கலினா அப்படிங்கிற ஒரு ஓர் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து நான் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். என்ன மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்? லெட் அப்படிங்கிற மெட்டலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். இந்த கலினாவோட ஜிங்க் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு மெட்டல் சல்ஃபைடு ஆசிய இம்ப்யூரிட்டிஸா இருக்கு. அப்ப இது ஓர், இது வந்து இம்ப்யூரிட்டிஸ், போத் ஆர் சல்ஃபைடு ஓர். இப்போ நான் என்ன பண்றேன், இதுல வந்து கலெக்டரையும் ஃப்ரோத்திங் ஏஜென்ட்டையும் போட்டுட்டு நான் ஏரை ப்ளோ பண்ணி ஃப்ரோத் ஃபார்ம் பண்ண வச்சேன். நான் என்ன பண்ணுவோம், இந்த சல்ஃபைடும் ஒட்டிட்டு வந்துடும், இந்த சல்ஃபைடும் ஒட்டிட்டு வந்துடும், ரெண்டுமே வரும். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் திஸ் என்ன பண்றோம், டிப்ரெசிங் ஏஜென்ட், அதாவது சோடியம் சயனைட், சோடியம் கார்பனேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெசிங் ஏஜென்ட்டை இதில் நம்ம யூஸ் பண்றோம். இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படி கேட்டா, டு செலக்டிவ்லி ப்ரிவென்ட் அதர் மெட்டல் சல்ஃபைட் ஃப்ரம் கம்மிங் டு தி ஃப்ரோத். இப்போ இந்த மெட்டல் சல்ஃபைடை ஃப்ரோத் வழியா வராம என்ன பண்ணும் அப்படி கேட்டா, இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மோரோட ஜிங்க் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம இது என்ன பண்றோம், டிப்ரெசிங் ஏஜென்ட்டை வச்சு நம்ம என்ன போறோம், ரியாக்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மிக்சரோட நான் சோடியம் சயனைடை என்ன பண்றேன் அப்படி கேட்டா ஆட் பண்றேன். சோடியம் சயனை ஆட் பண்ண, சோடியம் சயனை ஆட் பண்ண உடனே இந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டா, இந்த சோடியம் சயனோட சேர்ந்து இந்த காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா, ஆக்சுவலா இந்த ஜிங்க் சல்ஃபைடு, அதாவது ஜிங்க் சல்ஃபைடு மேல ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணிடும். லேயரா ஃபார்ம் பண்றதுனால என்ன பண்ணும் அப்படி கேட்டா, இது வந்து ஃப்ரோத்தோட என்ன பண்ணாது, மேல போகாம ப்ரிவென்ட் பண்ணும். அப்போ லேயர் ஆஃப் ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஜிங்க் சல்ஃபைடு ஃபார்ம் ஆயிடும், விச் ப்ரிவென்ட் தி என்ன பண்ணும், கம்மிங் டு ஃப்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு கொஸ்டினை கேட்கலாம் நமக்கு, அதாவது ஒரு மெட்டல் இன்ட்ரஸ்டோட இருக்கக்கூடிய சல்ஃபைடு ஓரோட வேற ஏதாவது மெட்டல் சல்ஃபைடு ஆஸ் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது என்ன சேர்க்கிறோம், நமக்கு டிப்ரெசிங் ஏஜென்ட் சேர்க்கிறோம். என்னென்ன டிப்ரெசிங் ஏஜென்ட் சேர்க்கிறோம், சோடியம் சயனைட், சோடியம் கார்பனேட், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். இது ரொம்ப ஈஸியான டாபிக், கொஞ்சம் நல்லா கவனமா படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.